வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் இந்திய ராணுவத்திற்கு மரியாதை செலுத்தும் விதமாக ராயல் சல்யூட் பேரணி நடைபெற்றது. இதனை பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கொடியசைத்து துவக்கி வைத்து பேரணியில் பங்கேற்றார். பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் காஷ்மீர் பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்களுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுத்து தீவிரவாதிகளின் முகாம்களை அழித்த இந்திய ராணுவத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக ராயல் சல்யூட் பேரணி புதுச்சேரியில் நடைபெற்றது. நெல்லித்தோப்பு தொகுதியில் இருந்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தலைமையில் புறப்பட்ட ராயல் சல்யூட் பேரணியை பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியில் சிலம்பாட்டம், தப்பாட்டம், பொய்க்கால், குதிரை, மானாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட நடன கலைஞர்களுடன் 100 மீட்டர் நீளமுள்ள தேசிய கொடியை கையில் பிடித்துக் கொண்டு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்துடன் பேரணியாக சென்றார். நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்ட பேரணியானது லெனின் வீதி, சாரம், காமராஜர் சாலை, 45 அடி சாலை வழியாக காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட வெங்கடா நகர் பூங்கா அருகே நிறைவடைந்தது. பேரணியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கரன், கல்யாண சுந்தரம், அங்காளன், ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார், ஏஜேகே மற்றும் ஜேவிஆர் நிர்வாக இயக்குனர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட முக்கிய பாஜக பிரமுகர்கள் பங்கேற்றனர். 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற தேச ஒற்றுமை பேரணியில் புதுச்சேரியின் பல்வேறு தொகுதிகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் கலந்து கொண்டு ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்துடன் தேசிய கொடியை கையில் பிடித்தபடி சென்றனர். இதனைத் தொடர்ந்து காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அலுவலகத்தில் இலவச உணவு கூடத்தை பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்து அன்னதான திட்டத்தை தொடங்கி வைத்தார். I feel the gravity pull and it keeps me awake. I would rather be here, lonely in space. I've made up my mind, I just wanna be free. I live my own life in a new galaxy. I wanna be weightless in the silence of the night sky. I wanna free fall into nothing at all. I'm taking the moment, starting all over. I wanna be free and live my own life in a new galaxy. I live my own life in a new galaxy.
I've been treading water for some time, picking up the parts of all my life. Didn't get to solve it this time. How am I to break apart? Don't tell me why I can't collide. Nowhere to run, nowhere to hide. Don't you feel it? On the break of dawn, I'll follow you to carry on. On the break of dawn,
relics of kingdoms past and crowns of ancient keys. I've heard stories of distant lands, realms I long to reach. Your voice, it beckons me to go to worlds unexplored, to leave behind my home and wander. சிங்கப்பூர் போன்ற உலக நாடுகளுக்கு இணையாக புதுச்சேரி வளர்ச்சி பெற வேண்டும் என்பதுதான் தனது எண்ணம் என்று தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் நடைபெற்ற ராயல் சல்யூட் பேரணியில் பங்கேற்ற தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், புதுச்சேரியில் நடைபெற்ற ராயல் சல்யூட் பேரணி ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையிலும் ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிகழ்வாக இருந்தாலும் இளைஞர்கள் இந்திய ராணுவத்தில் சேர வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றதாக தெரிவித்தார். வெளிநாடுகளில் உள்ளது போன்று இளைஞர்கள் கட்டாயம் 3 ஆண்டுகள் ராணுவத்தில் பணியாற்ற வேண்டும் என்ற விழிப்புணர்வு இளைஞர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட உள்ளதாகவும் இதற்காக பாஜக மேலிடத்தில் சீட்டு கேட்டுள்ளதாகவும் தெரிவித்த சார்லஸ் மார்டின், சுயேட்சையாக போட்டியிடும் எண்ணம் இல்லை, இதை மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றார். புதுச்சேரி ஒரு சிறிய யூனியன் பிரதேசமாக உள்ளது. இங்கு சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகள் மூலம் வளர்ச்சி அடைய வாய்ப்புகள் இருந்தும் ஆனால் புதுச்சேரி இன்னும் வளர்ச்சியடையாமல் உள்ளது. ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எனது எண்ணம் என்று அவர் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை தெரிவித்தார். புதுச்சேரியில் இலவச அன்னதான திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதில் தினமும் 500 பேருக்கு சாப்பிடும் அளவிற்கு அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சார்லஸ் மார்டின் கூறினார். இந்த ஒரு ராயல் சல்யூட் போராட்டம் நம்ம ராணுவ தளபதி வீரர்களுக்கும் நம்ம நாட்டின் பிரதமர் மோடிஜி அவர்களுக்கும் நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் சம்பந்தப்பட்ட அனைத்து ராணுவ வீரர்களிலிருந்து பொதுமக்களிலிருந்து அனைவருக்கும் ஒரு பாராட்டு விழாவாக இதை நடத்தி கொண்டோம். வெறும் பாராட்டு விழாவாக இல்லாம இந்த நம்ம இளைஞர்கள்லாம் வந்து இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணோங்கிற ஒரு அவேர்னஸ் கேம்பெயினாவோ இதை நாங்கள் எடுத்து முன்னிலை செஞ்சு பண்ணோம். ஏன்னா இது ஒரு பாராட்டு விழாவாக போயிடக்கூடாது, இது அவேர்னஸ் ஒன்று. ஏன்னா எல்லா இளைஞர்களும் நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம சேவை செய்யணுங்கிற ஒரு பற்று ஈர்ப்பு வந்து எல்லா மக்களுக்குள்ளேயும் வரணும். இதற்காக அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஆகும், இது ஒரு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்குங்கிறதுக்காக ஒரு விஷயம் எடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம மற்ற கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்தியா வேர்ல்டு ஃபுல்லா வந்து உலகம் ஃபுல்லா 60 கண்ட்ரிக்கு மேல வந்து ராணுவத்தை வந்து கம்பல்சரி பண்ணியிருக்காங்க. எல்லாம் அவங்களோட பொதுமக்கள் வந்து அவங்க படிச்சு முடிச்சோன்னா சிங்கப்பூரா இருக்கட்டும், கொரியாவா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், இந்த மாதிரி யூரோப்ல ஐஸ்லாண்டா இருக்கட்டும், ஃபின்லாண்டா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், இந்த மாதிரி சில கண்ட்ரிஸ்லாம் அவங்க நாட்டுக்கு வந்து மக்கள் வந்து ஒரு 6 மாசத்துல இருந்து 3 வருஷம் வரைக்கும் சேவை செய்யணுங்கிறது ஒரு கம்பல்சரி. அந்த மாதிரி நம்ம கம்பல்சரி எல்லாம் அவங்க நம்ம சைட்ல இருந்து வாலண்டியரா அவங்களால ஆர்வப்படுறவங்களுக்கு அரசாங்கம் வந்து இந்த மாதிரி ஒரு 3 months ட்ரைனிங், 6 months ட்ரைனிங் வந்து நம்ம
இளைஞருக்கு மோட்டிவேஷன் பண்ணா நாளைக்கு எப்பவுமே நம்ம தயாரா இருக்கு. நாளைக்கு எப்போ போற சந்திக்கணும்னாலும் நம்ம தயாரா இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு நம்மளுக்கு ஒரு தைரியமும் எப்பவுமே இருக்கும். ஸோ இதுக்காக தான் நாங்கள் இந்த ஈவெண்ட்டை பண்ணோம். இங்க வந்திருக்க அனைத்து எம்எல்ஏஸ்க்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். அதுக்கு சில வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம். அது போட்டியிடுறது உறுதி. அதான் இன்னும் கொஞ்சம் டைம்ல அனௌன்ஸ் பண்ணலாம். அது அப்புறம் முடிவு பண்ணலாம். கண்டிப்பா நாங்க பாஜக சீட்டு கேட்டிருக்கோம். அது கண்டிப்பா அவங்க கொடுத்தாங்கன்னா நான் பாஜக தான் சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னா சுயேட்சை கிளம்புறீங்களா? அது அந்த டைம்ல அப்பதான் முடிவு. ஏன்னா எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்றாங்கன்னா வெளி மாநிலத்துல இருந்து இவங்க போட்டியில வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்க மக்கள்கிட்ட போய் செஞ்சு பாத்தீங்கன்னா அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். அது நம்ம முடிவு பண்ண முடியாது. இல்ல எதிர்கட்சி தலைவர்கள் முடிவு பண்ண முடியாது. அது மக்கள் நம்ம என்ன வந்து செய்ய போறோம், இது என்ன பண்ண போறோம்னு அவங்க என்ன. புதுச்சேரி மாநிலத்துல வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க எல்லாம் முதலமைச்சரா இருந்திருக்காங்க, அமைச்சரா இருந்தா சட்டமன்ற உறுப்பினர் இப்படி இருக்காங்க. இல்ல புதுச்சேரி மாநிலத்துல வரலாறுல வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க முதலமைச்சரா வந்திருக்காங்க. இப்ப அமைச்சராவும் இப்ப சிட்டிங் அமைச்சராவும் இருக்காங்க. நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமணன் இப்ப வெளியூரை சேர்ந்தவர் தான். அது மாதிரி இது வந்து புதுச்சேரி வரலாறுல ஒரு தப்பு ஒண்ணு கிடையாது. ஜனநாயக முறைப்படி மக்களை சந்தித்தா தேர்தல் குடிபெயர்ந்து அதுக்கப்புறம் சட்டமன்றத்துல வந்து திடீர்னு வந்து இங்க நிக்கிறாரு. இந்த மக்கள் ஏற்றுவாங்க, எதிர்கட்சிகள் வந்து அவரை மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அது ஜனங்க தான் முடிவு பண்ணுவாங்க. மக்கள் நம்ம என்ன செய்யறோம் இல்லைங்க. இங்க வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா யூனியன் டெரிட்டரி இதுல வந்து நிறைய டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. சிங்கப்பூர் எடுத்துங்க, அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சு நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சு எவ்வளவு ஆச்சு. அவங்களோட ஏரியா சைஸ் எடுத்துங்க. இந்த மாதிரி இவ்வளவு டூரிசம் இருக்கு, இவ்வளவு நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனா இதை வந்து இன்னும் அந்த பொட்டன்ஷியல் எல்லாம் டேப் பண்ணாம இன்னும் வந்து இதுல நிறைய முன்னேற்றத்துக்கு வழி இருக்குங்கிறத நினைச்சோம். அதனால கண்டிப்பா இங்க ஏதாவது ஒரு மாற்றத்தை கண்டிப்பா சீக்கிரமா கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கையில தான் அந்த வர வருஷமா பாக்குறப்ப சிங்கப்பூருக்கு நம்மளுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, என்ன முன்னேற்றம் இருக்கு. நம்மளுக்கு ஒரே டைம்ல தான் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஏன் அவங்க அன்னைக்கு இருக்கிற டெவலப்மெண்ட் அப்படி இருக்கு, நம்ம இன்னைக்கு டெவலப்மெண்ட் இப்படி இருக்கு. அப்படி இருக்கும்போது சில விஷயங்கள் நீங்க வந்து நம்ம வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம கொண்டு வரல. அந்த உலக தரத்துக்கு நம்ம கொண்டு வரணுங்கிறது தான் நம்மளோட ஆசை. பிஜேபியில சீட்டு கேட்டு சொல்றீங்க. நீங்க வந்து இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லை, உங்க ஆதரவாளர் ஸ்டேட்மெண்ட் விட்டீங்க, சட்டம் ஒழுங்கா சரியில்லை. அப்படி இருக்கிற கட்சியில நீங்க சட்டம் இன்னைக்கு ஆட்சி பண்றது வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்றது தலைமை தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து பிஜேபி வந்து கூட்டணியில இருந்து அவங்க சப்போர்ட்டா தான் இருக்கு. தவிர இது வந்து அதுதான் இந்த லா அண்ட் ஆர்டர் தான் சரிங்கிறது நிறைய வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். டெக்னாலஜி லேட்டஸ்ட் டெக்னாலஜி பாகிஸ்தானுக்கு சவாலாக நம்முடைய பாரத பிரதமர் வந்து அவங்களுக்கு வந்து பாகிஸ்தான் அடி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முப்படை தளபதி அதாவது வந்து மிலிட்ரி, ஏர்போர்ஸ், கோஸ்டல் இந்த 3 பேருக்கும் நன்றி சொல்ற. இந்த அரசியல் கிடையாது, இந்த அரசியல் சார்பற்று இன்னைக்கு இது மாபெரும் ஒரு பேரணி நடத்தி அந்த வெற்றி பெற்ற நம்ம தேசத்தினுடைய ராணுவ வீரர்களுக்கு சல்யூட் தெரிவிக்கிற நம்முடைய பிரதமர் வந்துருக்காங்க. இதான் நோக்கம். அரசியல் பாண்டிச்சேரி வந்திருக்காரு. இது பாண்டிச்சேரியில பல ஆண்டுகளாக அவங்க ஃபாதரும் சரி அவரும் சரி பல ஆண்டுகளாக புதுச்சேரி மாநிலத்துல அவங்களால முடிஞ்ச நிறைய பணியாற்றிருக்காங்க. மேலும் மேலும் இன்னும் பணியாற்றணும்னு ஆசை. அதுதான் இதுல வந்து ஒண்ணு கிடையாது. மக்களுக்கு சரி மக்கள் பணத்துக்கு விலை போக மாட்டாங்க. இந்த பணத்தை பற்றி அரசியல் இறங்குறவங்க அதாவது புதுச்சேரி மக்கள் வந்து அவங்க என்ன சர்வீஸ் பண்ணிக்கிறாங்க புதுச்சேரி மக்களுக்கு தெரியும். அப்படி இல்ல பல காலமா அவருடைய தொண்டரான ஜான்குமார் அண்ணன் பல ஆண்டுகளாக அவருடைய சிக்ஷனான ஜான்குமார் அண்ணா அவங்க ஃபேமிலி வந்து சர்வீஸ் பண்றாங்க. அவங்களுடைய சிக்ஷன் தான் அவங்க. அதனால இப்போ எல்லாமே இருக்காங்க. தலைவர் இப்போ தமிழ்நாட்டுக்கு தலைவர் இருக்காங்க. அந்த தலைவர்கள் வந்து புதுச்சேரி மாநிலத்தில் சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய தொண்டர்கள் தான் சர்வீஸ் பண்ணுவாங்க. திராவிட கட்சியா இருக்கலாம், இல்ல வந்து காங்கிரஸா இருக்கலாம். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியே வந்து பாண்டிச்சேரி சர்வீஸ் பண்ணுவாரா? திராவிட முன்னேற்ற முதலமைச்சர் பாண்டிச்சேரி. அது மாதிரி அவங்க தொண்டரான அந்த ஜான்குமார் சர்வீஸ் பண்ணாங்க. அவரு வந்து தொடர்ந்து அவருடைய பிரதர் வந்து சர்வீஸ் பண்றாங்க. அரசியல் சார்பற்ற அதுக்கு வருவோம். கண்டிப்பா அதுக்காக அது வந்து அரசியல் இன்னைக்கு இந்த நம்ம நம்ம வந்து அரசியல் சார்பற்று இன்னைக்கு தேசிய கொடி புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தினமும் வழங்கப்படும் இலவச மதிய உணவு கூடத்தை
தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்தார். பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் காஷ்மீர் பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்களுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுத்து தீவிரவாதிகளின் முகாம்களை அழித்த இந்திய ராணுவத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக ராயல் சல்யூட் பேரணி புதுச்சேரியில் நடைபெற்றது. நெல்லித்தோப்பு தொகுதியில் இருந்து பாஜக சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான திரு ஜான்குமார் தலைமையில் புறப்பட்ட ராயல் சல்யூட் பேரணியை பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்ட பேரணியானது லெனின் வீதி சாரம் காமராஜர் சாலை 45 அடி சாலை வழியாக காமராஜ் நகர் தொகுதி வெங்கடா நகர் பூங்கா அருகே நிறைவடைந்தது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள தினமும் வழங்கப்படும் இலவச மதிய உணவு கூடத்தை தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ முன்னிலையில் ஏழை எளிய மக்களுக்கு தனது தாயாருடன் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறுசுவை உணவு வழங்கினார். அறுசுவை உணவை உண்டு மகிழ்ந்த பொதுமக்கள் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை வாழும் கர்ணன் என்று பாராட்டியதை கேட்க முடிந்தது. இன்னும் இதுபோன்ற பல நல்ல திட்டங்கள் புதுச்சேரியில் செயல்படுத்தப்படும் என திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் தாயார் கூறியது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் மக்கள் அளித்த வரவேற்பு தன்னை மகிழ்ச்சியடைய செய்வதாக தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களது தாயார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் காஷ்மீர் பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்களுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுத்து தீவிரவாதிகளின் முகாம்களை அழித்த இந்திய ராணுவத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக ராயல் சல்யூட் பேரணி புதுச்சேரியில் நடைபெற்றது. நெல்லித்தோப்பு தொகுதியில் இருந்து பாஜக சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான திரு ஜான்குமார் தலைமையில் புறப்பட்ட ராயல் சல்யூட் பேரணியை பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் அவரது தாயார் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்ட பேரணியானது லெனின் வீதி சாரம் காமராஜர் சாலை 45 அடி சாலை வழியாக காமராஜ் நகர் தொகுதி வெங்கடா நகர் பூங்கா அருகே நிறைவடைந்தது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களது தாயார் நாட்டு ராணுவத்தை பாராட்டும் விதமாக நடைபெற்ற இந்த பேரணியில் திரளான புதுச்சேரியை சேர்ந்த பெண்மணிகள் பங்கேற்றது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் சிங்க பெண்கள் நினைத்தால் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரி மாநிலத்திற்கு இன்னும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை கொண்டு வரப் போவதாகவும் உறுதியாக தெரிவித்தார். மேலும் நம் நாட்டின் வலிமையை எதிரி நாடுகளுக்கு தக்க பதிலடி கொடுத்து எடுத்துரைத்த நமது முப்படை வீரர்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் தனது பேட்டியின் போது அவர் கூறினார். புதுச்சேரியில் புதியதாக 8 நபர்களுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் கூறுகையில், புதுவையில் கடந்த 3 நாட்களில் 8 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டது. அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களின் உடல்நிலை நன்றாக உள்ளது. அவர்கள் குணமடைந்து வீட்டிற்கு செல்லும் போது முகக்கவசம் அணி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் மற்றவர்கள் யாரும் முகக்கவசம் அணியுமாறு மத்திய அரசிடமிருந்து அறிவுறுத்தல் எதுவும் வரவில்லை. இதற்கு முன்பு கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 12 பேரும் குணமடைந்துள்ளனர். புதுவையில் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை. இருப்பினும் தனிநபர் சுகாதாரத்தை கடைபிடிப்பது நல்லது. அடிக்கடி தங்கள் கைகளை சோப்பு போட்டு கழுவ வேண்டும் என்று கூறினார். சக ஊர்வலங்களில் சாலையில் மாலை வீசினாலோ பட்டாசு வெடித்தாலோ அபராதம் விதிக்கப்படும் என உழற்கரை நகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக உழற்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி சவ ஊர்வலங்களின் போக்குவரத்திற்கு இடையூறாக பொதுமக்கள் சாலைகளில் மலர்கள், மாலைகள் வீசுவது, பட்டாசுகள் வெடிப்பது மற்றும் அனுமதியின்றி சாலைகளில் இரங்கல் செய்தி பேனர்கள் வைப்பது போன்ற நடவடிக்கைகளால் பொதுமக்களுக்கு இடையூறு விபத்துக்கள் ஏற்படுவதால் இத்தகைய செயல்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் பொதுமக்களிடமிருந்து மற்றும் சமூக ஆர்வலர்களும் இதனை தவிர்க்க தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு நகராட்சிக்கு தொடர்ந்து வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர். எனவே சென்னை உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படியும் பொதுமக்களின் போக்குவரத்து நலன் மற்றும் உயிர் பாதுகாப்பை கருத்தில் கொண்டும்
இறந்தவரின் உடல் மீது சார்த்தப்படும் மாலைகள், மலர் வளையங்களை இறுதி ஊர்வலத்தின் போது சாலையில் வீசாமல் இடுகாட்டில் ஓரமாக வைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் பொதுமக்களுக்கு இடையூறாக பட்டாசுகள் வெடிப்பது, அனுமதியின்றி சாலைகளில் இரங்கல் செய்தி பேனர்கள் வைப்பதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறது. மீறினால் இறப்பு பதிவின் போது உரிய அபராதம் விதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே பொதுமக்கள் நகராட்சியின் வேண்டுகோளை ஏற்று ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு வந்த தமிழக பேருந்தில் பார்சல் ஏற்றுவதற்கு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் கூடுதலாக பணம் பறித்த நிலையில் ஸ்டாலின் அரசின் லட்சணம் இதுதானா என பாதிக்கப்பட்டவர் கேள்வி எழுப்பும் வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. புதுச்சேரி கொம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் பாபு. சென்னை அசோக் பில்லர் பகுதியில் உள்ள இவரது உறவினர் புதுச்சேரிக்கு பார்சல் ஒன்று அனுப்ப அவ்வழியே வந்த தமிழக பேருந்தை அணுகியுள்ளார். 25 கிலோவுக்கும் குறைவாக இருந்த பார்சலுக்கு ரூபாய் 150 கட்டணம் என ஓட்டுநர் தெரிவிக்க அதை அவர் செலுத்தியுள்ளார். பேருந்து பாதி தூரம் வந்த பிறகு ரூபாய் 500 தந்தால் மட்டுமே புதுச்சேரியில் பார்சல் கொடுக்கப்படும் என்றும், இல்லை என்றால் பார்சலை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என ஓட்டுநர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் ஜிபே மூலம் ரூபாய் 500 செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி சேர்ந்த பாபு ஓட்டுநரை தொடர்பு கொண்டு எதற்கு இந்த கட்டணம் என கேள்வி கேட்டதற்கு சரியான முறையில் பதிலளிக்கவில்லை. இந்த நிலையில் தமிழக பேருந்து புதுச்சேரி பேருந்து நிலையத்திற்கு வந்த பிறகு ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் புதுச்சேரியை சேர்ந்த பாபு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் அங்குள்ள தமிழக போக்குவரத்து கழக அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்ததுடன் ஸ்டாலின் அரசின் லட்சணம் இதுதானா என கேள்வி எழுப்பினார். தற்பொழுது இந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் தனியார் நிறுவன மேலாளரிடம் ரூபாய் 5.10 கோடி மோசடி செய்த வழக்கில் சைபர் கிரைம் போலீசார் ரூபாய் 2.48 கோடியை மீட்டு ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் உள்ள தனியார் நிறுவன மேலாளர் சுகியா என்பவருக்கு கடந்த மார்ச் 25ஆம் தேதி அவரது நிறுவன உரிமையாளர் போல மர்ம நபர் வாட்ஸ்அப் மூலம் குறுஞ்செய்தி அனுப்பினார். அதில் நிறுவனத்தின் பணிகளுக்காக குறிப்பிட்ட வங்கி கணக்கில் ரூபாய் 5.10 கோடி செலுத்த வேண்டுமென குறிப்பிடப்பட்டிருந்தது. அதை உண்மை என நம்பிய சுகியா அந்த வங்கி கணக்கிற்கு 5 தவணைகளாக ரூபாய் 5.10 கோடி அனுப்பியுள்ளார். அதன் பிறகு உரிமையாளரை தொடர்பு கொண்டு பேசிய போது மர்ம நபர் மோசடியாக பணத்தை அனுப்ப கூறியது தெரிய வந்தது. இது குறித்து சுகியா அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர்கள் கீர்த்தி தியாகராஜன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு மோசடி நபர்களை தேடினர். அதில் மேற்கு வங்கத்தை சேர்ந்த மொபிகுல் ஆலம் முலா, நசீபுல் இஸ்லாம், கேரள மாநிலம் வட்டப்பாறையை சேர்ந்த அஜித், மலப்புரத்தை சேர்ந்த சஷில் சகத், நபி, சஜித் ஆகிய 6 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து மோசடி வழக்கில் பணம் பரிவர்த்தனை நடந்த வங்கி கணக்குகளை முடக்கி இதுவரையில் 2.48 லட்சம் ரூபாயை சைபர் கிரைம் போலீசார் கோர்ட் உத்தரவின் பேரில் மீட்டனர். இந்த மோசடி வழக்கில் தொடர்புடைய கர்நாடகாவை சேர்ந்த ஓம்கார் நாத், தெலுங்கானாவை சேர்ந்த ராகவேந்திரா, ஆந்திராவை சேர்ந்த சகிதர் நாயக், பவாஜான் ஆகியோரை தனிப்படை போலீசார் நேற்று முன்தினம் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து மொபைல் போன்கள், வங்கி கணக்கில் பணம் பரிவர்த்தனை செய்ய பயன்படுத்தி இன்டர்நெட் கனெக்ஷன்கள், ஒரு கார் ஆகியவை பறிமுதல் செய்தனர். பின் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கைது செய்யப்பட்டவர்கள் நேரடியாக மோசடியில் ஈடுபடாமல் அவர்களது வங்கி கணக்குகளை மட்டும் கமிஷன்களுக்காக கொடுத்து உதவியது தெரிய வந்துள்ளது. இதற்கிடையே மோசடி வழக்கில் மீட்கப்பட்ட 2.48 லட்சம் ரூபாயை பாதிக்கப்பட்ட நிறுவனத்தின் ஊழியர்களை வரவழைத்து ஐஜி அஜித் குமார் சிங்லா நேற்று ஒப்படைத்தனர். சீனியர் எஸ்பி நாரா சைத்தன்யா, எஸ்பி பாஸ்கரன், இன்ஸ்பெக்டர் கீர்த்தி தியாகராஜன் மற்றும் போலீசார் உடனிருந்தனர். புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் குறை கேட்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்பொழுது பொதுமக்களின் 51 புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுவை மாநில காவல்துறை சார்பில் மக்கள் மன்றம் என்ற பெயரில் மக்கள் குறைதீர்வு முகாம் வாரந்தோறும் சனிக்கிழமை நடைபெற்று வருகிறது. அதன்படி நேற்று நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் காவல்துறை துணைத் தலைவர் சத்ய சுந்தரம், கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ஈஷா சிங் ஆகியோர் பங்கேற்றனர். அவர்கள் மக்களிடம் மனுக்களை பெற்று விசாரித்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டனர். திருக்கனூர் காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், தன்வந்திரி காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் வம்சத ரெட்டி,
கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் ஆகியோர் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று விசாரித்து நடவடிக்கை மேற்கொண்டனர். போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி, மோகன்குமார் ஆகியோர் போக்குவரத்து சம்பந்தமான மனுக்களை பெற்று நடவடிக்கை மேற்கொண்டனர். புதுவை பிராந்தியங்களான மாஹேவில் காவல் கண்காணிப்பாளர் சரவணன், ஏனாமில் ஆய்வாளர் ஆடலரசன் ஆகியோர் தலைமையில் பொதுமக்களின் குறைகள் மனுக்களாக பெறப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி இணைய குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் SP பாஸ்கரன் தலைமையில் மனுக்கள் பெறப்பட்டன. மாநில அளவிலான மக்கள் மன்றத்தில் மொத்தம் 65 மனுக்கள் பெறப்பட்டு அவற்றில் 51 மனுக்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 31 பெண்கள் உட்பட 223 பேர் பங்கேற்று புகார்களை அளித்தனர். புதுச்சேரியில் பெண் உட்பட 7 பேரிடம் 3.83 லட்சம் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். வில்லியனூரை சேர்ந்த நபர் ஒருவர் ராயல் மவுஸ் மில்க் டீ என்ற செயலியை பதிவிறக்கம் செய்து முதலில் குறைந்த பணத்தை முதலீடு செய்தார். அதற்கான லாபம் கிடைத்தது. அந்த ஆசையில் அவர் 1.20 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தார். அதற்கான லாபம் கிடைக்கவில்லை. பின் தான் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. பாகூரை சேர்ந்த பெண் ஒருவருக்கு ஆன்லைன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என மர்ம நபர் தொடர்பு கொண்டு தெரிவித்தார். அதை நம்பி அவர் 45,000 அனுப்பி ஏமாந்தார். சாரம் பகுதியை சேர்ந்த பெண் 46,000 அனுப்பி ஏமாந்தார். லாஸ்பேட்டை சேர்ந்த பெண் OLX செயலி மூலம் பழைய கார் வாங்குவதற்கு 40,000 அனுப்பி ஏமாந்தார். நெட்டப்பக்கம் பகுதியை சேர்ந்த நபரிடம் குறைந்த வட்டிக்கு பணம் தருவதாக கூறி அவரிடமிருந்து 34,000 ரூபாயை மோசடி கும்பல் ஏமாற்றினர். லாஸ்பேட்டை சேர்ந்த பெண் ஒருவர் போன் ஆப் மூலம் கடன் பெற்று அதனை கட்டியுள்ளார். பின் அப்பெண்ணின் புகைப்படத்தை மார்பிங் செய்து மிரட்டி அவரிடமிருந்து 78,000 ரூபாயை மோசடி செய்துள்ளனர். அதே பகுதியை சேர்ந்த ஒருவரின் வங்கி கணக்கில் இருந்து 20,000 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். வில்லியனூர் சுல்தான்பேட் முகமதியா மஹாலில் போதைப் பொருள் எதிர்ப்பு மற்றும் சைபர் கிரைம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி சட்டம் மற்றும் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது. வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட் பகுதியில் புதுச்சேரி காவல்துறை மற்றும் புதுச்சேரி அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் கூட்டமைப்பு இணைந்து போதைப்பொருள் எதிர்ப்பு மற்றும் சைபர் கிரைம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது சுல்தான்பேட்டையில் நடைபெற்றது. சட்டம் மற்றும் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி, வில்லியனூர் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் பேசுகையில், புதுச்சேரியில் போதைப் பொருள் மற்றும் சைபர் கிரைம் குற்றங்களை தடுப்பதற்கு காவல்துறையானது 24 மணி நேரமும் செயல்பாட்டில் உள்ளதாகவும் இதற்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பை தர வேண்டும் என்றார். அதனைத் தொடர்ந்து சமீப காலமாக அதிகரித்து வருகின்ற சைபர் குற்றங்களை தடுப்பதற்கும் எவ்வாறெல்லாம் சைபர் குற்றங்கள் நிகழ்கின்றன, இத்தகைய சைபர் குற்றங்களை தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எந்த அளவிற்கு பொதுமக்கள் விழிப்புடன் பின்பற்ற வேண்டும் போன்றவற்றை சைபர் கிரைம் குற்றப்பிரிவு காவலர் மணிபாலன் விளக்கவுரையாற்றினார். மேலும் புதுச்சேரி அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் கூட்டமைப்பின் சுல்தான்பேட்டை பொதுமக்கள் சார்பில் காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவில் பிரம்மோற்சவ தேர் திருவிழா நேற்று இரவு கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கோயிலாம்பிகை சமேத திருக்காமீஸ்வரர் கோவில் பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் உள்ள பிடாரி அம்மனுக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி கடந்த மாதம் 22ஆம் தேதி இரவு துவங்கியது. தொடர்ந்து 29ஆம் தேதி பிடாரி அம்மன் ரத உற்சவம் முடிந்தது. 30ஆம் தேதி விநாயகர் உற்சவம் நடந்தது. நேற்றிரவு 8:30 மணியளவில் தேர் திருவிழா பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து 13 நாட்கள் நடைபெறும் விழாவில் 3ஆம் தேதி பாரி வேட்டை நிகழ்ச்சி, 5ஆம் தேதி 63 நாயன்மார்களுடன் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா, 7ஆம் தேதி இரவு திருக்கல்யாண உற்சவம் நடக்கிறது. வரும் 8ஆம் தேதி தேர் திருவிழா நடக்கிறது. காலை 7:40 மணியளவில் சுவாதி நட்சத்திரத்தில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள், MLA-க்கள், இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் உள்ளிட்டோர் தேரை வடம் பிடித்து துவக்கி வைக்கின்றனர். விழா ஏற்பாடுகளை கோவில் சிறப்பு அதிகாரி திருக்காமேஸ்வரன், சிவனடியார்கள், சிவாச்சாரியார்கள் மற்றும் உற்சவ மரபினர் செய்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.